கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்டோ அவர்கள். வணக்கம். 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 தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு முன்பாக ஒரு மாதத்துக்கு பிறகு மக்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். வழக்கமா அந்த மக்களை போயிட்டு நேரடியா சந்திப்பார்னு பார்த்தா மாமல்லபுரத்துக்கு வர சொல்லி நான் இங்க வச்சு சந்திக்க போறேன், இதுதான் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையா அறிவிச்சிருக்கார். ஏற்கனவே கரூர்ல வெளிப்படையா அறிவிச்சுதான் கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் இறந்தாங்க. மாமல்லபுரத்துக்கு அதே மாதிரிதான் வெளிப்படையா அறிவிச்சிருக்கார். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப எனக்கு அரசியலே ரொம்ப புதுமையா இருக்குது. இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்ததே கிடையாது. எப்படி இருக்குன்னா, இரங்கல் என்பது ஒரு துக்க நிகழ்வுன்றது இயல்பா போலீஸ் பர்மிஷன்லாம் வாங்கவே வேண்டாம். மனது இருந்தா போதும், நீ நேரா கரூருக்கு போய் அந்த குடும்பத்தை சந்திச்சுட்டு வந்துடலாம். ஓகே, அஜித்குமாருக்கு நீங்க வந்துட்டு போனீங்க மதுரையில, அது இயல்பா பண்ண வேண்டிய விஷயம். புரியுதா உங்களுக்கு? அது இயற்கை சார்ந்து ஒரு மனித உணர்வு சார்ந்து சம்பந்தப்பட்டது. ஒரு இரங்கல் தெரிவிக்கிறது அப்படிப்பட்டது, கண்டலன்ஸ்ன்றது, கிரீவன்ஸ் அப்படின்றது. அதுக்கு நீங்க போலீஸ்ட போயிட்டு பிரதமர், இந்திய பிரதமரை விட பெரிய பாதுகாப்பு கேட்டுவங்க அந்த இது கொடுத்தாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு கிரீன் காரிடோர் வேணும், ஏர்போர்ட்ல ஸ்பெஷல் என்ட்ரி வேணும், அதுக்கப்புறம் நான் இப்படிதான் போவேன், எனக்கு ரோட்ஸை கிளியர் பண்ணும், 1 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ரசிகர்கள் இருக்கக்கூடாது, போலீஸ் இருக்கக்கூடாது, மீடியா இருக்கக்கூடாது. இதெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு அசாதாரணமான ஒரு ஃபேக். அந்த ஊர்ல யாருமே இருக்கக்கூடாது, கரூர்ல இவங்க இருக்கக்கூடாது, எல்லாம் ஓடி ஊரை விட்டுன்ற மாதிரி தான் அவங்க பர்மிஷன் கேட்க ரெக்வஸ்ட் பண்ண அந்த லெட்டர்லயே அவங்க டிராஃப்ட்ல தான் வச்சிருந்தாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்குறப்ப. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இயல்பா நீங்க ஏன் இருக்க மாட்டீங்க? முதல்ல ஒரு மனுஷன மாதிரி, ஒரு மனிதனா நீங்க ஏன் இருக்க மாட்டீங்க? அவங்க டிவிக்கு ஹெட் ஆபீஸ்ல போடுறாங்க, ட்விட்டர்ல போஸ்ட் 20 லட்சம் போட்டாச்சு அப்படின்னு போட்டு விஜய் படத்தை அப்படி போடுறாங்க. என்ன மனுஷங்களா நீங்க? அடுத்து இந்த தலைமறைவா இருந்த புஷியானந்த் கட்சி நிர்வாகிகள் வெளியே வந்தாங்க பாத்தீங்களா, அதை பொன்னாட போத்தி ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க பனையூர் ஆபீஸ்ல. ஏங்க இளவு நடந்திருக்குங்க. உங்களால உங்களுடைய கவனக்குறைவால, உங்களுடைய தவறுகளால 41 உயிர் போயிருக்கு. அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நீங்க இப்படி கொண்டாடிட்டு இருப்பீங்களா? கூத்துரிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? இப்படிதான் பெர்மிஷன் கேட்பீங்களா? ஏன் விஜய் வெளியே வரமாட்டாரா? ரோட்டுக்கே வரமாட்டாரா? எல்லா தலைவருமே தமிழக அரசியல் வரலாற்றுல அண்ணா, பெரியார், முத்தமிழ் டாக்டர் கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், இதுவரைக்கும் இந்த முதலமைச்சர்கள் காமராஜர்ல எல்லாருமே களத்துக்கு வேலை பார்த்திருக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வர நான் சொல்றேன், களத்துக்கு வேலை செஞ்சு எடப்பாடி பழனிசாமி கூட பண்ணிருக்காங்க. களத்துக்கு வருவாங்க. அதிமுக கூட களத்துக்கு வருவாங்க. ஓபிஎஸ் எல்லாருமே களத்துக்கு வருவாங்க. இவர் களத்துக்கே வரமாட்டாருங்க. போராட்டத்துக்கு வரமாட்டாரு. எந்த மக்கள் பிரச்சனையும் கலந்துக்க மாட்டாரு. இரங்கல்ன்றது இயற்கையானது. அதை நீ செயற்கையா பண்ற, அது எப்படி இரங்கல் ஆகும் நான் கேட்கிறேன். இப்ப 41 குடும்பத்தையும் பஸ் ஏற்றி கூட்டு போறீங்க இன்னைக்கு நீங்க. அதுவும் மாமல்லபுரத்துல, சென்னையில நட்சத்திர விடுதிகள் தான் சந்திப்பேன்றீங்க. அது என்ன போடுறாங்க பாருங்க. விஜய் ஆறுதல் கூற அழைக்கிறார். இன்னும் ஆறுதல் கூட நீங்க இந்த மாதிரி பிலிம் ஷூட்டிங் மாதிரி தான் பண்ணுவீங்களா? இல்ல, அவர் அவங்களோட ரொம்ப ஆறுதல்ல இருக்காருல்ல. இல்ல, அதுதான் தோழர். அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு. மனிதரா நீங்க நான் கேட்கிறேன், விஜய் நீங்க மனிதரா? முதல்ல தாவேக்கா அவங்கள மனிதமனம் இருக்கா இல்லையா? இந்த அளவுக்கு நீங்க போக கூடாது. என்ன தோழர், இந்த அளவுக்கு போலாமா? இல்ல தோழர், இந்த அளவுக்கு போறாங்க தோழர். அவங்க எல்லா லிமிட்ஸுமே உடைக்கிறாங்க தோழர். அரசியலையும் உடைக்கிறாங்க, ஒரு புரோட்டோகால்றதையும் உடைக்கிறாங்க. இப்படித்தான் அரசியல் தலைவர் இருக்கணும்னா அதையும் உடைக்கிறாங்க நீங்க. ஆனா விஜயோட அரசியல் என்பது பேராபத்தானது. நான் இது பலமுறை நான் பதிவு பண்ணேன். விஜய், தாவேகா, புஷியானந்த், அந்த கட்சியில இருக்க அருண்ராஜ், ஐஆர்எஸ், ஆதவ அர்ஜுனா, எல்லாருமே ஆர்எஸ்எஸ், பாஜக, துக்ளக் குருமூர்த்தி, மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயருடைய கைப்பாவைகள், பப்பட்டு நான் சொல்லிட்டேன். மோடி, அமித்ஷாவுடைய கைப்பாவைகள். ஆர்எஸ்எஸ், பாஜக கட்டுப்பாட்டுல தான் தாவேகா இருக்குன்னு நான் பலமுறை பதிவு பண்ணிருக்கேன், பல இடங்களை பதிவு பண்ணிருக்கேன். எப்படி நான் சாட்சிகளே நான் சொல்றேன். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இருக்காருல்ல, அவருக்கு புஷியானந்த் ரொம்ப க்ளோஸ். அதை வச்சு இவர் விஜய் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளா சர்க்கார் தலைவா, டைம் டு லீடு, இப்படி பல படங்கள்ல தன்னுடைய முதலமைச்சர் கனவையும் தன்னுடைய அரசியல் ஆசையையும் இவர் வெளிப்படுத்திக்கிட்டே வந்தார். அதனால பாஜக ரஜினி மிஸ் ஆயிடுச்சு. ரஜினி தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. ஏன்னா துக்ளக் குருமூர்த்தி ஐயர் மாமா மயிலாப்பூரை வச்சு மூவ் பண்ணாங்க ரஜினி புரிஞ்சுக்கிட்டாரு, நீ நம்மள முடிச்சிருவாங்க, நம்ம கதையை முடிச்சிருவாங்க, உயிரையும் முடிச்சிருவாங்க, சினிமா வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. ரஜினி என்ன பண்ண தப்பிச்சிட்டாரு, உடல்ல சரியில்லை, அரசியல் வரலன்னு போயிட்டாப்ல. இப்ப அடுத்து இவங்க அமித்ஷா, மோடி, இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் கும்பல் விஜயை பாக்குது, இவர் ஆசையை காமிச்சார்ல. ஜெயலலிதா இருக்க பண்ணி ஏன் வரல? முத்தமிழ் டாக்டர் கலைஞர் இருக்க பண்ணி ஏன் வரல? அப்பயே நீ அரசியல் பண்ணல. இது எங்க ஒரு தைரியம் நான் கேட்கிறேன். இப்ப நீ அரசியல் பண்றல, அப்பயே நீ பண்ணல. இன்னைக்கு முழுக்க முழுக்க அந்த 41 உயிர் மறைந்து போனது காரணம், மரணம் அடைஞ்சது காரணம் விஜய், தாவேகா, புஷியானந்த், அருண்ராஜ், ஆதவ அர்ஜுனா, இவங்களோட பிழைகள் தான், தவறுகள் தான். அப்படி சொல்லாதீங்க. சிபிஐ விசாரணை ஒரு கூட போய்க்கு இருக்குல்ல, அதுக்குள்ள அந்த குற்றம் சொல்றது தோழர். சிபிஐ விசாரணை, எஸ்ஐடி எல்லாம் நீங்க விட்டுருங்க தோழர். நீங்க பாருங்க தோழர், இவங்க ஷூட்டிங் நடத்திருக்காங்க தோழர். 8K 4K கேமரா வச்சு, ட்ரோன் கேமரா வச்சு, அவங்களோட கேரவன் இருக்கு பாருங்க, கேமரால வச்சு அந்த ஜனநாயகன் இருக்கு பாருங்க, அந்த படத்துக்கு ஷூட்டிங் நடத்திருக்காங்க. இதான் நடந்த உண்மை. அந்த வீடியோஸ்லாம் இப்ப சிபிஐல மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? அதனால ஜனநாயகன் கிடையாது, நீ பிணநாயகன். நீ ஜனநாயகன் கிடையாது, நீ பிணநாயகன். இப்ப ஜனநாயகன் படமே உங்க பெரிய சதி இருக்குது. அந்த படமே பாத்தீங்கன்னா அவர் சாதாரணமா வர்றாப்புல ஒரு எளிய மனிதனா இருந்து
அந்த படத்தோட கதையவே நான் சொல்லிடுறேன். இவர் போராடி அப்படி புரட்சி பண்ணுவாரா, டக்குனு முதலமைச்சர் இதுதான் கதை. இப்படிதான் இதான் இருக்கு அந்த கதை. அந்த கதையோட அந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல பாட்டு சீன்ஸ்ல இந்த பாட்டு அந்த வீடியோ வைக்க போறாங்க. இந்த கரூரோட அந்த வீடியோஸ் வைக்கதான் உங்க பிளான். அதுதான் ஷூட்டிங் பிளான் பண்ணாங்க. அது நீங்க வேற மாதிரி போய் முடிஞ்சிருச்சு கரூர்ல. அதான் நடந்த சம்பவம். இதான் உண்மை. ஏன்னா இப்ப ரஸ்தோகின்னு ஒரு ஜட்ஜ் இருக்காப்ல. அவர் யார் தெரியுமா? அவர் வந்து பில்கிஸ் பானு கேஸ்ல வந்து அந்த குற்றவாளிகள் அந்த பாலியல் பண்ணி படுகொலை செய்து குழந்தையை படுகொலை செய்து முஸ்லிம் குடும்பம் அந்த குஜராத் கலவரத்துல படுகொலை செய்த அந்த 10 பிராமணர்களை வெளியே விட்டவர் மன்னிப்பு கொடுத்து. அவங்க ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. அவங்க கொடூரமான குற்றம் பண்ணவனே வெளியே விட்டவர். ரஸ்தோகி யாருன்றது எங்களுக்கு தெரியும், நீதிபதி ரஸ்தோகி. அப்ப அவர் வந்து பாஜக RSS உடைய ஒரு ஏஜென்ட். அவர் கண்ட்ரோல்ல நீ போய் சிபிஐ வழக்கு கொடுத்து அவரை மேற்பார்வையிட வைக்கிறீங்க. இந்த தாவேகா வழக்கு, கரூர் வழக்கு. நீ நல்லா நான் பலமுறை சொல்லிட்டேன், சிபிஐக்கோ இடிக்கோ ஐடிக்கோ எந்த வழக்கு போனாலும் அவர்கள் RSS பாஜக அமித்ஷா மோடி கட்டுப்பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப இதுதான் வந்து இந்த அனில் குஞ்செல்லாம் கொண்டாடிட்டு இருக்கான். இந்த மாதிரி சிபிஐக்கு போயிடுச்சு. நீ சிபிஐ போல உங்க கட்சி, உங்க தலைவர் விஜய், உங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் RSS பாஜக மோடி அமித்ஷா கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்கன்றதா உண்மை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா சிபிஐலயே வந்து முதல் குற்றவாளியாக அந்த மதியழகன், 2வது வந்து புஷி ஆனந்த் இவங்க எல்லாம் உறுதிப்படுத்திருக்காங்க சொல்றாங்க. ஆமா தோழர், மதியழகன் கரூர் மாவட்ட செயலாளர், புஷி ஆனந்த், அடுத்து விஜய், ஆதவர்ஜுனா எல்லாருமே மாட்டுவாங்க. அருண்ராஜ் இருந்து எல்லாருமே மாட்டுவாங்க. ஒட்டுமொத்த கட்சி நிர்மல்குமார்ல இருந்து எல்லாருமே மாட்டுவாங்க. ஏன்னா அந்த கட்சியே பாத்தீங்கன்னா RSS பாஜக ஃபண்டிங் பேக்கப். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தோழர். நீங்க ஒரு படம் நடிச்சீங்கன்னா 250 கோடி. இவர் தான் அதிகமா சம்பளம் வாங்குறான்றாங்க தமிழ் சினிமா. ரஜினியோட வாங்குறாரு, 275 கோடி வாங்குறாரு ஒரு படத்துக்கு. அவன் வந்து 275 கோடி வாங்குறாரு ஒரு படத்துக்கு. விஜய் வருஷத்துக்கு நீங்க எத்தனை படம்? ஒரு படம் நடிப்பீங்க, இல்ல 2 படம் கூட வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரு படம் தான் நடிச்சுட்டு இருக்காரு. தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வரும்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, பாஜக அப்படி சொல்லவன் உனக்கு பலாயிரம் கோடி கொடுக்குறோம் ஸ்பாட் பேமெண்ட். நீங்க பல படம் நடிச்சு 10 வருஷம் படம் நடிச்சு சம்பாதிக்கிறத ஸ்பாட் பேமெண்டா 1000 கோடி நான் தர்றேன். சிஎம் ஆயிக்க. சிஎம் ஆக மாட்டேன், டெப்யூட்டி சிஎம் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏதோ ஒண்ணு ஆந்திரால பவன் கல்யாண் மாதிரி ட்ரை பண்றாங்க, சிரஞ்சீவி மாதிரி ட்ரை பண்றாங்க. ஒரு ஊர்ல வச்சிருக்காங்க நடிகர்கள், ஹேமா மாலினி பல நடிகர்கள் பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க, நமிதா பிடிச்சி வச்சிருக்காங்க, பல பேர் பிடிச்சி வச்சிருக்காங்க. அது மாதிரி வந்து இவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப ஆந்திராவை துணை முதலமைச்சருக்கு வந்து கொள்கை கிடையாதுல்ல, அவர் இந்துத்துவன் போறாரு. ஒரு பெரிய ஆரம்பத்துல இடதுசாரின்னு வந்தாரு. அப்புறம் அவர் இப்ப சனாதன தர்மம் தான் வந்து உயிர் மூச்சுன்றாரு. அது மாதிரிதான் விஜய் வந்து ஜோசப் விஜய் போட்டுக்கலாம் பேர்ல. ஆனா பாஜக RSS கட்டுப்பாட்டுக்கு போனா நீ சங்கியா மாறணும், நாடகம் நாடிதான் ஆகணும். நீ அந்த வேடம் தரித்துதான் ஆகணும். நீ விட மாட்டான் சும்மா. பாஜக RSS வலையில சிக்கனவன் எவனா இருந்தாலும் அவன் சர்வநாசம் தான் ஆவான்றதுதான் விஜய் கதை நடக்க போகுது. நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஜக தான் இறக்கி விட்டுருக்கு, RSS தான் இறக்கி விட்டுருக்கு. இப்ப இவர் வந்து தனிப்பட்ட முறையில தன்னிச்சையா செயல்பட முடியாது. இந்த எலெக்ஷன் மிரட்டிடுவாங்க. சிபிஐ வழக்கு இருக்கு, கரூர் வழக்கு, ஸ்டாம்பீட் கேஸ் இருக்குது, ட்ரெஜடி, கரூர் ட்ரெஜடி கேஸ் இருக்குது. நீ வந்து ஒழுங்கா என்டிஏ கூட்டணி வரலன்னா உன்னை தூக்கி உள்ள வைப்போம் அப்படின்னா என்ன பண்ணுவார் விஜய்? இந்த அளவுக்கு போயிருவாங்களா? கடைசியில விஜய் அந்த அளவுக்கு தான் போவாங்க. பாஜக அரசு நீங்க சாரமா நினைக்காதீங்க, அவன் யாரையுமே விட மாட்டான். அவனுடைய அஜெண்டா ஒரு மாநிலத்தை செயல்படுத்துவதற்கு யார வேணாலும் காவு கொடுப்பான், யார வேணாலும் அவன் போட்டு தருவான். எந்த எக்ஸ்ட்ரீம் போவான் அவன். ஏன்னா இப்ப விஜய கூட கடைசியில காப்பாற்றுற கடமை தமிழக மக்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் தான் இருக்குது. உங்களுக்கு ஆபத்து தான் நாங்க தான் காப்பாத்துறோம், உங்களை தமிழக மக்கள் தான் உங்களை காப்பாற்றணும். ஏன்னா இப்ப இந்த பிஜேபி RSS மோடி அமித்ஷா கட்டுப்பாட்டுல தாவேகா நிர்வாகிகள் விஜய் போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க எதுவும் தப்பிக்கவே முடியாது. இந்த அனில் குஞ்செல்லாம் கொண்டாடிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஜய்க்கு வந்து ஓட் பேங்க்ல ஒண்ணுமே கிடையாது. 5% ஓட் பேங்கே டவுட் தான் என்னைய பொறுத்தவரை. ஏன்னு கேளுங்களேன், நீங்க விஜயோட கூட்டம் வந்து பொதுக்கூட்டம் ஒரு மாவட்டத்துல போட்டாருன்னா 5 லட்சம் பேர் கூடுறாங்கன்னா அதே 5 லட்சம் தான் அடுத்த மாவட்டத்தையும் கூட போறேன். அது ரசிகர் கூட்டம் தொடர்றது. அது அரசியல் கூட்டம் கிடையாது, கருத்தியல் கூட்டம், தத்துவ கூட்டம் கிடையாது. அது ஒரு ரசிகர் கூட்டம், என்டர்டைன்மெண்ட் கூட்டம். அது வந்து இப்ப வந்து தீபாவளிக்கு வந்து வெடிக்கடை போடுறேன், பொங்கல் நீ கரும்பு கடை போடுவேன், அந்த சீசன் மட்டும்தான், அடுத்தது காலி ஆயிரும். அது மாதிரிதான் விஜய். தியேட்டர்ல படம் வரல, நேர்ல பாக்குறேன், அவ்வளவுதான் நேர்ல பார்க்க வரக்கூடிய ஒரு கிரேசியான ஒரு கூட்டம். அதுல ஒரு 5 லட்சம் பேர், 2.5 லட்சம் பேர் பைத்தியக்காரனா இருக்கேன், சைக்கோவா இருக்கேன். விஜய்க்காக கொலை பண்ணுவோம், விஜய்க்காக நாங்க ஆட்சியை கவிழ்ப்போம் அப்படின்ற ஒரு சைக்கோ கூட்டம் இருக்குது. எங்க மனைவியும் புருஷன் செத்து போனா கூட, பிள்ளை செத்து போனா கூட வந்து விஜய் போயிட்டார்ல, சேஃபா பனையூருக்கு போயிட்டாருன்றான். கரூர்ல செத்து போனவங்க ஒரு பொண்ணு சொல்றாங்க, எனக்கு எங்க வீட்டுக்கார கூட விஜய் தான் நான் லவ் பண்றேன். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தக்கூரியா இருப்பாங்க, சைக்கோவா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, மென்டல் ஆஸ்பத்திரி கீழ்பாக்கத்துல இருக்க வேண்டியவங்க எல்லாம். அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் பேர். அவன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் நீங்க பிரிச்சா கூட 5000 10,000 ஓட்டு தான் வரும். விஜய்க்கு அவ்வளவுதான் வரும். தொகுதி வாரியா பிரிச்சா கூட ஒரு 2000 1000 ஓட்டு தான் வரும். அப்ப அவனை வச்சுக்கிட்டு நீங்க விஜய் தாவேகா அப்படி ப்ரொஜெக்ட் பண்றது வேஸ்ட். அனில் குஞ்சு ஒண்ணுமே கிடையாது. ஆனா விஜய் என்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா இது வந்து நான் அனலைஸ் பண்ண நான் சொல்றேன். விஜய் வச்சு என்ன பிளான் பண்ண, ஜோசப் விஜய் மைனாரிட்டி சிறுபான்மை சமூகம், கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர், அவரை விலகி விடுறான். விஜய் வந்து பாத்தீங்கன்னா படம் நடிக்கிறப்பே பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்தும் பொதுவான நடிகராக இருந்தார். பட்டியல் சமூகமா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கட்டும், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பெண்கள், எல்லாருக்குமே, குழந்தைகள் இருந்து எல்லாருக்குமே, வயசானவங்க இருந்து எல்லா விஜய் ரசிப்பாங்க. அது உண்மையில படத்துல விஜய் ஓகே, நல்ல நடிகர், என்டர்டைன்மெண்ட், நம்மள ரொம்ப என்டர்டைன்மெண்ட் வச்சிருக்காரு, போய் பாக்குறோம், அது வேற. அரசியல் என்பது வேற. புரியுதா உங்களுக்கு? திரையில அவர் வந்து ஹீரோ, தரையில அவர் ஜீரோ, ஜோக்கர்.
இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். என்னன்னா இவங்க என்ன பாஜக அரசு திட்டம் என்னன்னா, விஜய் இறக்கி விட்டு தாவேக்கு இறக்கி விட்டு முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டு, பட்டியல் சமூகம் எஸ்சி எஸ்டி ஓட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி ஓட்டு, அதுக்கடுத்தது பார்த்தா பெண்கள் ஓட்டு, அப்புறம் முதல் தலைமுறை ஓட்டு வராங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டு, அந்த ஃபர்ஸ்ட் இந்த 12 வயசுல வருவாங்க மேஜர் வருவாங்க ஓட்டு போட. இந்த 7 செக்ஷன் இருக்குல்ல, இவங்களோட ஓட்ட பிரிக்கிறது தான் விஜய் இறக்குனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கரூர் ட்ரெஜடினால எல்லாமே இப்ப நேர்மறையா விஜய் அமலப்பட்டு போயிட்டாரு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் கைகூலின்றது அமலப்பட்டு போயிட்டாரு. இப்ப அது பாஜகக்கே பேக் ஃபயர் ஆகி போச்சு, ஆர்எஸ்எஸ்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. முழுக்க தோழர் இவர் ஏன் தோழர் நான் கேட்கிறேன், பனையூர் வீட்டுக்கு பட்டணப்பாக்கம் வீட்டுக்கு போனாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன் போனாரு? குருமூர்த்தியை சந்திக்க போனாரு. துக்ளக் குருமூர்த்தி ஐயர் இருக்காரு, நம்ம பிராமணர். அவர் வந்து பார்த்தா ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய புரோக்கர். அவர் தமிழ்நாட்டுல ஆமா, அவர் கட்டுப்பாடுல தான் நம்ம சைமன் செபஸ்டியன் இருக்காப்ல, சீமன் நாம் தமிழர் கட்சி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி, அதிமுக, ஓபிஎஸ் எல்லாருமே அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. இப்ப விஜய் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. எல்லாருமே பாஜக, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அமித்ஷா, மோடியோட பி டீம். அதனால வந்து விஜய் வந்து அரசியல் என்பது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தான அரசியல் தமிழ்நாடு. விஜய்க்கு ஆடி பல வழக்கு இருக்கு, சொத்து வழக்கெல்லாம் நிறைய இருக்கு. லண்டன்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த வழக்கையும் சேர்த்து இந்த வழக்கையும் இப்ப சேர்த்துக்கோங்க சிபிஐல. அப்ப நீங்க எப்படி வந்து தாவேகா எவ்வளவு ஆபத்தான தமிழ்நாட்டுக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இல்ல அப்ப சிபிஐ மூலம் விஜய் கைதா வரா? சிபிஐ மூலம் கைதாக மாட்டாரு, மிரட்ட போடுவார். என்டிஏ கூட்டணிக்கு வா, நாங்க சொல்றத கேளு, முடக்கிடுவாங்க. அப்படி மீறி இவர் திமிரி ஆட்டம் போட்டாருன்னா தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க, திகார் ஜெயில எங்கேயாவது ஜெயில கொண்டு வச்சிருவாங்க. ஏன்னா இப்ப தினகரன் என்ன பண்ணாங்க, டெல்லியில கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, சிபிஐ என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எடப்பாடி கொடநாடு வழக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இது மாதிரி அதிமுக அமைச்சர்கள் என்ன எத்தனை வழக்கு இருக்கு சிபிஐல. இப்ப பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு டச் ஒருத்தனை பண்ணுச்சுன்னா அவன் சர்வநாசம், அவனை வாழவே விட மாட்டாங்க, அழிச்சிருவாங்க. இது வந்து விஜய் வந்து இந்த ஆபத்தை உணராம இந்த ஆதவர்ஜனா கொண்டு போய் கோர்த்து விட்ட வேலை. ஆதவர்ஜனா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, லாட்டரி பணம் பல கோடி இருக்கு, அவங்க மாமனார் மார்டினோட பணம் பல கோடி இருக்கு. அந்த பணத்தை வந்து என்ன பண்ண தெரியல, அந்த பணம் இருக்கு, அதிகாரம் இல்ல. அப்ப எம்பி எம்எல்ஏ ஆறதுக்காக அந்த திமுக போனாரு, அடிச்சு பத்தி விட்டாங்க. விசிக்காக போனா திருமாவளவன் அடிச்சு பத்தி விட்டாரு. இப்ப வந்து அந்த வந்து தாவேகா பிடிச்சி விஜய் வச்சு அந்த அஜெண்டாவை அச்சீவ் பண்ண நினைக்கிறாப்ல. இதற்கு விஜய் பயன்படுத்தப்படுகிறார். விஜய் பேராபத்தை சிக்கி இருக்காரு, தாவேகா பேராபத்தை சிக்கி இருக்கு. இது வந்து சின்னாபின்னம் ஆகுன்றதான். இருந்தாலும் இந்த மக்கள் சந்திப்பை நம்ம எப்படி பார்க்கலாம்? மக்கள் சந்திப்பை நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா கேவலமா தான் நான் பாக்குறேன், மிக கேவலமா நான் பாக்குறேன். இது வந்து எப்படின்னா தமிழக அரசியல் வரலாறு இல்ல, இந்திய உலக அரசியல் வரலாற்று இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு சம்பவம் நடக்குது, துக்க நிகழ்வு நடக்குதுன்னா எவ்வளவு பெரிய தலைவனா இருந்தாங்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய பிரச்சனை, உங்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் ஸ்பாட்டுக்கு போனுங்க. வீரன், மா வீரன், ஒரு உண்மையான மக்கள் தலைவன், உண்மையிலேயே மக்களுக்காக நிக்கிறவன், அவன் ஸ்பாட்டுக்கு போவாங்க. எவ்வளவு பெரிய தடவை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கன் அடிச்சு ஷூட் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளவு பெரிய இடையூறுகள் வந்தாலும் நான் என் மக்களை போய் பார்ப்பேன். அவன் தாங்க உண்மையான தலைவன். சும்மா வீட்டுக்கு கூப்பிட்டு பாக்குறேன், ஹோட்டல்ல கூப்பிட்டு பாக்குறேன், பூங்கா கார்டன்ல கூப்பிட்டு பாக்குறேன், என்னங்க இது என்ன நான் கேட்கிறேன். ஏங்க இவர் சாப்பாடு போட்டாரு, கல்வி நிதி கொடுத்தாரு, இந்த 10th 12th கொடுத்தாரு, அதுக்கடுத்து வந்து மக்களை வந்து அப்பப்ப இந்த பரந்தூர் விமான நிலைய விஷயத்துக்கு கூப்பிட்டு சந்திச்சாரு, அடுத்து வந்து மக்கள் பிரச்சனைகளை கூப்பிட்டு வீட்டுல பேசுறாரு, இல்ல பெர்னா பீச்ல போய் போராடுறதெல்லாம் வேற. அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கல. ஏப்பா அதுக்கு கண்டலன்ஸ் கூட நீ வீட்டுக்கு தான் கூப்பிடியாப்பா? அப்ப நான் கேட்கிறேன், ஓட்டு மிஷின் எல்லாம் கொண்டு போய் வச்சிருங்க பனையூர்ல. எவெல்லாம் வந்து தாவேகாக்கு ஓட்டு போன, விஜய்க்கு ஓட்டு போன, எல்லாம் பனையூருக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க நீங்க. அப்ப இந்த மக்களை நீ எப்படி பாக்குற? கரூர்ல இறந்து பாதிக்கப்பட்ட மக்கள் நீ எப்படி பாக்குற? 20 லட்சம் போட்டேன், போட்டாச்சுன்னு போடுற டிவி கேட்டா அந்த இதெல்லாம் மனுஷன் பண்ணுவானாங்க? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனநலம் சரியா இருக்க பண்ணுவானாங்க அதை. அப்புறம் இவர் என்ன பண்ணான்னு கேளுங்க. அந்த வண்டியில போறப்ப என்ன பண்ணாரு? லைட் ஆஃப் பண்ணி போட்டு சிரிச்சாரு. இதெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? தல அஜித் போன வாரம் இதுல ஸ்பெயின்ல வந்து ஒரு ரேஸ் நடக்குது, அங்க ரசிகர்கள் விசில் அடிச்சு கத்துறான், கையை நீட்டி இப்படி இப்படின்னாரு, பண்ணாத அப்படின்னு அஜித் நீங்க பாத்திருப்பீங்க இந்த வீடியோவை. உடனே ரசிகர் சைலண்ட் ஆயிட்டான். அப்ப தன்னுடைய கண்ணசைவு விரல்ல அஜித் வந்து தன்னோட ரசிகர்களை கண்ட்ரோல் பண்றாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு ரசிகர்ல உன் ரசிகர் என்ன பண்றான்? மரத்துல இருந்து குதிக்கிறான், வயர்ல இருந்து குதிக்கிறான், டயருக்குள்ள வர்றான் பைக் எடுத்துக்கிட்டு. நீங்க பாக்குற கரண்ட் மரத்துல கம்பத்துல ஏறி நிக்கிறான், போஸ்ட் மரத்துல ஏறி நிக்கிறான், டிரான்ஸ்பார்மர்ல ஏறி நிக்கிறான். என்ன கூத்துன்னு நான் கேட்கிறேன் விஜய் பண்றது. விஜய் வந்து இப்ப வீட்டுக்கு 41 குடும்பத்தை கூப்பிட்டு சந்திக்கிறது என்பது அரசியல்ல கேவலமான நடவடிக்கை நான் சொல்லுவேன். இது வந்து ஆறுதலே கிடையாது. இதை வீடியோ கால்ல பேசி ஆறுதல் சொன்னேன்னு சொல்றேன்ல, என்ன வீட்டுல கூப்பிட்டு என்ன ஆறுதல் சொல்ற? விஜய் அரசியல், தாவேக அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானது, தமிழக மக்களுக்கு ஆபத்தானது. தயவு செய்து நான் தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய கோரிக்கை, ஜனநாயகன் படத்தை தடை பண்ணுங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க. அதை வச்சு பெரிய கலவரம் பண்ணுவாங்க. ஜனநாயகன் படத்தை வச்சு மிகப்பெரிய சதிவலை தமிழக அரசியல் பின்னப்படுகிறது. அதுக்கடுத்து விஜய்க்கு வந்து தயவு செய்து இனிமேல் சுற்றுப்பயணத்துக்கு அலோ பண்ணாரு. வீடியோ காலே பேசட்டும். அவர் பனையூர் பங்களாக்குள்ளேயே தான் இருக்கும்னு நினைக்கிறாப்ல, ஹெட் ஆபீஸ்க்குள்ளேயே தான் இருக்கும்னு நினைக்கிறாப்ல, பனையூர் வீடு, பனையூர் அலுவலகம், அதுக்குள்ளேயே இருந்து வீடியோ காலே பேசட்டும். டிவியில கூட லைவ் போட்டு விடுங்க. தயவு செய்து அவர் இனிமேல் நீங்க சுற்றுப்பயணத்துக்கு அலோ பண்ணீங்கன்னா இன்னும் பல மரணங்கள் நடக்கும், பல கூத்து நடக்கும், பல விதமான அசம்பாவிதம் இந்த தமிழ் சமூகத்தை நடக்கும். இதான் என்னுடைய கோரிக்கை தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சருக்கு. இனிமேலும் விஜய் அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு பேராபத்தானது. விஜய் தாவேக அரசியல் என்பது பாஜக, ஆர்எஸ்எஸ், அமித்ஷா, மோடியுடைய பி டீம் அரசியல் தான்றத
தயவு செய்து தமிழக மக்களும், மாணவர்களும், இளைஞர்களும், பெண்களும் புரிஞ்சுக்கணும். இதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி தோழா. நன்றி.